God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா Toyota ATS 2012 மாடல் இது இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஸ்டார்டிங் தான். உங்களுக்கு அந்த நான் ஸ்டார்டிங்கோட ட்ரபிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ATSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி ஹை ஸ்பீடில் உங்களுக்கு போயினே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இடிச்சு ஆஃப் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டியை ஒரு ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சடனாக ஒரு RPM ஒரு 2500 RPM அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னும் போது வண்டி வந்து திடீர்னு இடிக்கும், இல்லைனா ஒரு ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். அதேமாதிரி லேட்டாக ஸ்டார்டிங் ஆகும், சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரயிலோட உங்களுக்கு ரெகுலேட்டர் பிரச்சனை தான் இது. இன்னொன்று இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில் சென்சார் இருக்குது. இந்த சென்சார் வந்து உங்களுக்கு ப்ரெஷரை வந்து எவ்வளோ ப்ரெஷர் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஆனால் இந்த ரயில் ப்ரெஷர் ரெகுலேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவரோட ஆக்சிலேட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரெஷரை வந்து அதில் கண்ட்ரோல் பண்ணோம். அதாவது வந்து இது வந்து ஒரு டேங்கில் ப்ரெஷரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணினே இருக்கும். டிரைவர் எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷருக்கு கொடுக்குறாரோ, இப்போ ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்குறாருன்னா இது என்ன பண்ணோம், உங்களுக்கு இங்கே ரிட்டர்ன் போகிற டீசலை வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து அவர் ஸ்லோ ஸ்பீடில் தான் ஓட்டுறாரு அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவரோட ஆக்சிலேட்டர் பெடலோட பொசிஷன் சென்சாருக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்சார் வந்து உங்களுக்கு டீசல் ஃப்ளோவை வந்து ரிட்டர்ன் தள்ளுறதை விடும். இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ரிட்டர்ன் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, அந்த கம்ப்ளைண்ட் இதில் வரும். இந்த வால்வோட வேலையே அதுதான். டிரைவர் எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு அப்படின்னு ஏற்ற மாதிரி என்ஜினை வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடை ஆப்ரேட் பண்ணுறது தான் இதோட வேலை. இது உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து நல்லா போயினே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரெஷரை உங்களுக்கு வெளியே கொடுக்கும்போது ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணால் தான் இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் வண்டி உடனே. ப்ரெஷரை இது வெளியே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரெஷர் வரலாமல் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு இதை வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வண்டி எப்போவுமே ஒரு வண்டி ரன்னிங்கில் போய் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அதாவது சிஆர்டி வண்டியை சொல்கிறேன், ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டீசலை பம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மூடியில் கொஞ்சோண்டு பெட்ரோல் இது போடுங்க. அப்போ பெட்ரோல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இக்னேட் ஆகும். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பற்றிக்கும். அப்போ உங்களுக்கு வண்டி ஃபங்க்ஷன் ஆகி ஓடும். இப்போ உங்களுக்கு லைட்டாக இதில் பெட்ரோலுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு காமிச்சு ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். பெட்ரோல்ன்றது வந்து நீங்கள் ரொம்பவும் அதில் போடக்கூடாது, ஏன்னா இது போய் இன்டர்கூலர் எல்லாமே போகும். அதனால் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கொஞ்சம் மூடியில் கொஞ்சோண்டு பெட்ரோல் மட்டும் நான் இங்கே போடுறேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் ஆன வண்டியை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பியும் நீங்கள் பெட்ரோல் லைட்டாக உங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த பாருங்கள், பெட்ரோல் லைட்டாக போடுறீங்க, போட்டோன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கம்ப்ளைண்ட்டு. சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி சுற்று வாங்கி ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டியில் வந்து சுத்தமாக இப்போ ஸ்டார்ட் ஆகல, பெட்ரோல் போட தான் ஸ்டார்ட் ஆகுது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வு தான். இப்போ நான் இதை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூலில் நான் ATSக்கு போயிட்டேன். ATS போகும்போது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷரை உங்களுக்கு வண்டியை இப்போ செல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1800 வருது. இப்போ இதோட ஸ்டார்டிங்கோட ப்ரெஷர் நான் உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் மாட்டிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வண்டிக்கு ரயிலோட யூனிட்டை வந்து நான் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான் நான் போடுறேன். இது வந்து வெளியே நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees ஆகுது. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாராலையும் எப்போவுமே உங்களுக்கு புதுசு போட முடியாது, ஏன்னா உங்களுக்கு அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து தான் அது மாறும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு இதை பழசை தான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே ரயிலோட அசம்பிளியை நீங்கள் ரிமூவ் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஒயரை கழட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ஜெக்டரோட பைப்பை கழட்டுருங்க. 1, 2, 3, 4ன்னு உங்களுக்கு தனியாக கூட எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வர ரயிலோட ப்ரெஷர் சென்சாரை கனெக்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரோட லைனையை எடுத்துருங்க. இதுக்கப்புறம் பைப் லைனை உங்களுக்கு லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நெட்டு தான் வரும். ரயிலோட அசம்பிளி வெளியே வந்துடும். இப்போ நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய பீஸ் எடுக்கிறேன். ஆனால் இப்போ நான் வாங்கினதும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அதில் வர சுவிட்செல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். நான் எப்படி உங்களுக்கு செக் பண்ணுறதுன்னு நான் அந்த சுவிட்சன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஏர் ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஏர் நல்லா உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் நான் எல்லாமே ஏர் ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி ஆஃப் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ஒரு வாட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீடு டேட்டா ஸ்ட்ரீம் போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபியூல் ப்ரெஷர் பார்க்குறேன். பாருங்கள், ஃபியூல் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சிஸ்டம் மானிட்டரு, உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு போட்டு உங்களுக்கு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கிட்ட வருது. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுது. அதனால தான் இப்போ உங்களுக்கு வண்டி கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் ஆகுது.
இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு அந்த வண்டி இப்போ கரெக்டாக குயிக்காக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1700 1800 தான் வந்தது. அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகல. இப்போ நான் உங்களுக்கு அந்த ரயில் சென்சாரை வந்து வெளியே எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு எப்படி அது போயிட்டுருக்குன்னு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் பழைய ரெகுலேட்டர். இதில் வந்து எப்போவுமே நீங்கள் இந்த ரயில் ப்ரெஷர் இந்த ரெகுலேட்டர்னால தான் நம்ம வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை இப்போ நீங்கள் கழட்டிக்குங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டேன். எப்போவுமே கழட்டிட்டு இந்த பாருங்கள் இந்த டிப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது பர்ரு பிசுறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி பிசுறு இருந்ததுன்னா அதே மாதிரி இந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேஞ்சு போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும். இது வழியாக தான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அவுட்லெட் ஆகும். அதை இது போயிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு பிசுறு வந்து உள்ளே சேரும்போதே உங்களுக்கு இந்த யூனிட் வந்து பிரச்சனை வந்துடும். அதனால் எப்போ நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிசுறு இல்லை ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுனாவே இது வீக் ஆகுதுன்னு அர்த்தம். சில வண்டிங்க ஸ்டார்ட் ஆகும், சில வண்டிங்க கழட்டி போட்டு க்ளீன் பண்ணாவே ஓகே ஆகிடும். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தேன், எம்எரி போட்டு இங்கே கொஞ்சம் லைட்டாக பாலிஷ் பண்ணி போட்டு பார்த்தேன். அப்போவும் இது சரியாகல, அதனால தான் மாற்றினேன். அதேமாதிரி இதோட பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் நீங்கள் கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டினியூட்டி இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி ஓம்ஸு பாருங்கள். ஓம்ஸு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 5.6 5.8 வரணும். ஆனால் அப்போ கூட சில இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட இந்த வண்டி இந்த சுவிட்ச் போயிடுச்சுன்னா சில வண்டிங்க ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பேட்டரியிலேருந்து உங்களுக்கு இசிஎம்லேருந்து லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட் ஆகாது. அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வண்டியை திருப்பி இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயிலோட செட்டு எதுவுமே மாற்றலைனா கூட பரவாயில்ல, வெறும் இந்த சுவிட்சை மட்டும் மாற்றலாம். இந்த சுவிட்சை மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நான் எதுக்கு இந்த ரயிலோட செட்டு எல்லாமே மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சென்சார் வருது. இதில் இருக்கிற ப்ரெஷர் வந்து உங்களுக்கு சுவிட்சில் ஏதாவது இந்த பர் வந்து இதில் வந்து உங்களுக்கு போகும்போது இதுவும் சுவிட்சும் ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் செட்டாக மாற்றினேன். இது இல்லைனா நீங்கள் இதை உங்களுக்கு எது போயிருக்கோ அதை மட்டும் மாற்றினீங்கன்னா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஆனால் ரெமிடிஸ் வந்து அப்போதைக்கு மட்டும்தான் ரெமிடிஸாக இருக்கும். திருப்பி இதை உங்களுக்கு செட்டாக மாற்றினீங்க தான் சரியாகும். இதே ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டு வண்டியில் ஓல்டு டைப் எல்லா வண்டிங்களையும் வரும். நான் உங்களுக்கு வண்டி இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுது. அந்த பழைய ரெகுலேட்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்கன்னா வண்டி வந்து ஆக்சிலேட்டர் ஆகாது. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டுங்க நான் கண்டுபிடிக்கிறதுனால நீங்கள் என்ன பெரிய ஆளான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ அவங்கள்ட்ட வந்து இன்னொரு எட்டியாஸ் இருந்தது. அந்த எட்டியாஸ்லேருந்து இந்த சுவிட்சை மாற்றி பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா நான் 2-3 வாட்டி கழட்டி பார்த்துட்டு நான் 4-5 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இதை வந்து இந்த ஃபால்ட்டை நான் அட்டன் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி இருந்ததுனால தான் நான் இந்த ஃபால்ட்டை நான் குயிக்காக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு ரெகுலேட்டரோட கம்ப்ளைண்ட்டை வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.